திடீரென ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கம். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டிலுள்ள தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகளும் விலகி தனித்தனியாக பல்முனை போட்டிகளாக உள்ளன. இந்த நிலையில் பெருங்களத்தூரில் 1453 வீடுகள் கட்ட CMTA அனுமதி வழங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் மூலம் 36 போலி ஸ்கிராப் விற்பனையாளர்கள் மூலம் அதிமுக மாஜி அமைச்சரான வைத்தியலிங்கம் ரூபாய் 27 கோடி தனது மகன் நடத்தும் நிறுவனம் மூலம் லஞ்சம் பெற்றது தொடர்பாக கூடுதல் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கு சூடுபிடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தெலுங்கன்குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் வைத்தியலிங்கம். இவர் ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 3 முறை MLAவாக இருந்திருக்கிறார். கடந்த 2011-16ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் கூடுதலாக விவசாயத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் வைத்தியலிங்கம். அப்போது சென்னை அருகே பெருங்குளத்தூர் பகுதியில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் மூலமாக 57.94 ஏக்கர் 1453 வீடுகள் கட்ட முடிவு செய்தது. இதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கமோ சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியிருக்கிறாராம். இதற்காக ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் தங்களிடம் ஸ்கிராப் மற்றும் 36 ஸ்கிராப் விற்பனையாளர்கள் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகன்களுக்கு சொந்தமான முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாரத் கோல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு 27 கோடி பணம் கடனாக வழங்கியது போல் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக எழுந்த புகாரின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2024ஆம் ஆண்டு மாஜி அதிமுக அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது மகன்களுக்கு சொந்தமான வீடு, நிறுவனங்கள், சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையில் 27 கோடி லஞ்சம் பணம் பெற்றது தொடர்பாக முக்கிய ஆவணங்களும் சிக்கியுள்ளது. இந்த தகவலானது அதிமுகவையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமா, அவரது ஆதரவாளர்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாம். அந்த விசாரணையில் 36 ஸ்கிராப் விற்பனையாளர்கள் வைத்தியலிங்கம் மகன்கள் நடத்தும் முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பாரத் கோல் கெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு நிலங்கள் வாங்க முன்பணமாக கொடுத்ததும் தெரியவந்துள்ளதாம். இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின்படி மீண்டும் மாஜி அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் நடத்து நிறுவனங்கள் மீது மீண்டும் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் என்றும், இந்த வழக்கில் மாஜி அமைச்சர் வைத்தியலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் கைது செய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தம் ஏற்கனவே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் வைத்தியலிங்கமோ இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக வேறு வழியின்றி அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக, ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி வழங்க உள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது.